நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். அது மட்டுமல்ல, வேண்டுமென்றே செயற்கையான சில பிரச்சனைகளை தமக்கு கீழ் வரவுள்ள குடும்பத்தினருக்கு உருவாக்கி அவர்கள் மனதில் அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால் தம்மை வேண்டுவதைத் தவிர வேறு ஒன்றும் செய்ய இயலாது என்ற எண்ணத்தையும் விதைப்பார்கள். அதனால் பிரச்சனைகளை சுமக்கும் குடும்பத்தினர் எந்த இடத்தில் தான் உள்ளேன் என்பதை கூறிய அதே இடத்திற்கு சென்று கண்களுக்கு தெரியாத நிலையில் இருந்த அந்த தெய்வத்தை கண்டெடுத்து அவர்களை பிரார்த்தித்து பூஜைகளை செய்யும் போது செயற்கையாக அந்த தெய்வம் உருவாக்கியிருந்த அவர்களுடைய பிரச்சனைகளும் விலகத் துவங்கியதை காண்பார்கள். அதே போலத்தான் செயற்கையாக உருவாக்கிய பிரச்சனைகளை தீர்க்கும் தெய்வங்கள் அந்த கிராமத்தில் உருவாகும் உண்மையான பிரச்சனைகளை தீர்ப்பது மற்றும் இயற்கையின் சீற்றங்களை தடுப்பது போன்றவற்றை அங்குள்ளவர்கள் கண்களுக்கு தெரியாமல் மறைந்திருக்கும் பிரதான தெய்வங்கள் மூலம் நிவர்த்தி செய்து விடுவார்கள் என்ற ரகசியம் மக்களுக்கு தெரியாது. சுருக்கமாக கூறினால், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பூமியில் குலதெய்வங்கள் மற்றும் காவல் தெய்வங்களை உருவாக்க நினைத்த பிரம்மா தான் போட்ட திட்டத்தை நிறைவேற்ற ஆரம்பத்தில் அந்தந்த இடங்களுக்கு அனுப்பப்பட்ட கண்ணுக்கு தெரியாத தெய்வங்கள் மூலம் பல நாடகங்களை நிகழ்த்தி அவர்களை அங்கங்கே குலதெய்வம் மற்றும் காவல் தெய்வங்களாக்கி வந்தார். குலதெய்வங்கள் எதற்காக உருவாக்கப்பட வேண்டும்? ஒரு நாட்டில் உள்ள அரசாங்கம் பல்வேறு அரசு அதிகாரிகளின் குழுக்களுடன் எவ்வாறு நாட்டை நிர்வகிக்கின்றதோ அதுபோன்றதுதான் இதுவும் ஆகும். முதல் நிலை மற்றும் இரண்டாவது நிலை தெய்வங்கள் பல்வேறு பெரும் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்கும் பறந்து விரிந்து கிடக்கும் பல்வேறு நிலங்களிலும் வாழ்ந்து வரும் மக்களது நலனை பாதுகாப்பதற்கும் பெரும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் நாட்டில் நிலவும் நியாய அநியாயங்களுக்கு ஏற்ப தண்டனைகளை தந்தபடி இருக்கவும் ஆங்காங்கே உள்ள ஆலயங்களில் அமர்ந்துள்ளார்கள். அவ்வப்போது தோன்றும் முக்கியமான பிரச்சனைகளை தீர்க்க அவர்கள் பல்வேறு அவதாரங்களை அந்தந்த நேரங்களில் எடுக்க வேண்டி உள்ளது. அவர்களின் பங்கு அவற்றில் முக்கியமானது. எனவே அவர்கள் ஒரு சிறிய குழு அல்லது சிறிய நிலங்களுக்குள் தங்களை அடக்கி வைத்துக் கொள்ள முடியாது. எனவே அவர்களின் சார்பாக செயல்படும் வகையில்தான் பல்வேறு தன்மைகளிலான தெய்வங்கள் உருவாக்கப்பட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டன. பெரும்பாலான குலதெய்வங்கள் முதலில் தேவகணங்களாக இருந்தவர்கள் ஆவார்கள். அவர்கள் பின்னர் 3ஆம் மற்றும் 4ஆம் நிலை தெய்வங்கள் ஆனார்கள். இந்த பிரபஞ்சம் வெளிப்படுவதற்கு முன் அவர்கள் பரபிரம்மனின் உடலுக்குள் இருந்தபோது அங்கு அவர்களுக்கு தெய்வ பயிற்சி கொடுக்கப்பட்டு ஒத்திகை நடைபெற்று கொண்டிருந்தது. நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை வணங்குவோம். அவள் அணைப்பில் இருக்கும் குழந்தையாய் நாமும் இருப்போம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.